ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும், பட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்காக வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். மார்னிங் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா பிள்ளைகளை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறது பெரிய வேலையாக இருக்கும். ஸோ என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு தெரியாது, லஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபனும் பார்த்திங்கன்னா காலி ஆயிரும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சைஸ்க்கு வந்துட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டையுமே நான் திருகி தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பொருளையுமே நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதத்தை வந்துட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நான் இன்றைக்கி சாதம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக மட்டும் நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் செஞ்சோன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் எடுத்திருக்கேன். உளுந்து சேர்த்திங்கன்னா வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா கடிபடும். ஸோ நல்லாயிருக்கும். இந்த 3 பொருளும் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம திருகி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி திருகி சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு திருகி தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததும் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சாதத்துலேயுமே உப்பு போட்டு தான் நம்ம செஞ்சுருப்போம். ஸோ உப்பு மட்டும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேவும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கலருக்காக தான். காரம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போது மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்ததுமே நம்ம சீக்கிரமாக வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளியில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாமே போயாச்சு. இது கூடவே கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா சாதம் வந்துட்டு நல்லா ஒட்டும். அதுக்காக ரொம்பவும் தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு தொக்கு பதத்துக்கு இது வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க சாதத்தை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 1 கப் அளவுக்கு நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசி தான் நான் வந்து வடித்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ரைஸையும் சேர்த்துட்டு ரொம்பவும் போட்டு மிக்ஸ் பண்ணிடாமல் அடியிலேருந்து எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்துட்டு சாதம் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு பார்க்க உங்களுக்கு நல்ல ரெட்டிஷாக தெரியும், பட் காரம் வந்துட்டு நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம்.
என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரில அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்துட்டு இந்த ரெசிபியை பண்ணி கொடுத்துடலாம். ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு வதக்கி கொடுத்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இது கூடவே நீங்கள் முட்டை போட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம், உங்களோட ஆப்ஷனல் தான். பட் இப்படியே நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். மதிய டைமில் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்தனால ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.